ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனே சினி அப்டேட்ஸ். எதிர்நீச்சல் சீரியல் 9:30 ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ 10 o'clock ஸ்லாட்டில் அதை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்மே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி கொஞ்ச நாளாக வந்து அவங்க எபிசோட்ஸில் காமிக்காமல் இருந்தாங்க. ஸோ ஈஸ்வரி கேரக்டர் கொஞ்ச நாளாக ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆன மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ் எதுவுமே காமிக்காமல். அதுக்கான ரீசன் அவங்க வந்து அப்போவே சில வந்து குவிட் பண்ணிட்டதும், அதுக்கப்புறம் நிறைய டைம் அவங்க கிட்டே கேட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. நடுவில் அவங்க சொன்ன ஒரு இன்டர்வியூவில் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையன் வந்து 10th +2 பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாரு. ஸோ அவருக்கு இந்த டைமில் நான் இருக்கணும். ஸோ இப்போ இல்லைனா அதை நினச்சி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். ஸோ நல்லா சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் நடிக்கிற மாதிரி நமக்கு அப்டேட்ஸ்லாம் கிடச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் ஆவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ் நமக்கு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமாக கிடைச்ச அப்டேட். ஈஸ்வரி கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. கூட சீக்கிரமே ஈஸ்வரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மலாட்டம் சீரியல் ஃபேம் ஆக்ட்ரஸ் ஸ்ரீஜா தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஈஸ்வரியாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சீரியலில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பிகாஸ் சீரியலில் நம்ம பார்த்தா மட்டும் தான் நம்ம வந்து 100% அஃபிஷியல் நம்ம சொல்ல முடியும். அஃபிஷியலாக கண்டிப்பாக ப்ரொமோவே போடுவாங்க எதிர்நீச்சல் டீம்மு. ஸோ பார்க்கலாம். பட் கிடச்ச அப்படி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கப்புறம் ஈஸ்வரியா கன்னிகா மேம் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஆக்ட்ரஸ் ஸ்ரீஜா மேம், பொம்மலாட்டம் ஃபேம் ஆக்ட்ரஸ், அவங்க தான் வந்து இனி ஈஸ்வரியா பண்ண போகிறதா நம்ம விகடன்லேயே சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.